சக்தி கூப்பிடுறாரு. தியேட்டருக்கு போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்றாரு. பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போயிட்டு படம் பார்த்துட்டே இருக்காங்க. படம்லாம் பாதியிலேயே அப்போ கேட்குறாரு. "என்ன உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கா? ஐஸ்கிரீம் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. "என்ன இது உடனே ஐஸ்கிரீம் குடுக்குறாங்க? ஏதாவது மேஜிக் பண்ணீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்றாரு, "அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. சக்தியும் சாப்பிட்றாங்க. 2 பேரும் ஒவ்வொரு தடவை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. படத்துல நெறைய டயலாக்லாம் சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ பொன்னி பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கவங்க, பொன்னிய வந்துட்டு அப்படியே தேவையில்லாம இடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ பொன்னி முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்காங்க. அப்ப சக்தி பார்த்துட்டாரு. பார்த்தோனே சக்திக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்தோனே அவனுங்கள கண்டுபிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ வந்துட்டு பொன்னிக்கிட்ட இந்த மாரிலாம் நடந்துப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொன்னி தடுக்குறாங்க. "போதும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டுட்டாரு. "உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா சக்தி?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "சரி எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? அவங்கலாம் அப்படிதான்னா அத நம்ம சரி பண்ண முடியாது. எல்லாரையும் மாத்த முடியுமா? தியேட்டர்னா 4 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் நம்ம சண்டை போடக்கூடாதுல்ல" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது பொன்னி. தப்பு நடந்தா அதுவும் நம்பள ஒருத்தவங்க சீண்டுனா கண்டிப்பா திருப்பி அடிக்கணும். அப்படியே அமைதியாலாம் வரக்கூடாது. அதுவும் ஒன்ன நான் விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அத கேட்டோனே பொன்னி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சக்தி, பொன்னி 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்போ பொன்னி சொல்றாங்க, "எல்லாத்துக்குமே காரணமே என்னால தான். நான் வராம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் எதுவுமே கிடையாது பொன்னி. உன்னாலலாம் இங்க எதுவுமே வரல. இது தானா அவங்க வேணும்னு வந்து தான் இந்த வம்பு எடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "சரி வா போலாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. வந்தோமா, படம் பார்த்தோமா, போனோமா அவ்வளோதான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது" அப்படின்னு சக்தி சொல்றாரு. பொன்னியும் அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. பொன்னி அமைதியா வராங்க. அப்ப சக்தி கேட்கிறாரு, "என்ன அமைதியா வர? நடந்ததையே நினைச்சிட்டே இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னிகிட்ட சொல்றாரு.